பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. நம்முடைய தேசம் இந்த நாளில் சுதந்திரத்தை கொண்டாடுகிறது. ஹல்லேலூயா. அதே போல் நம்மளும் கிறிஸ்துவுக்குள்ள அவர் நம்ம எப்பொழுதும் வெற்றிச்சிருக்க பண்ணுகிறனால அவர் எல்லாவற்றுக்குமே நம்ம வெற்றியை தந்து, நம்முடைய வியாதிக்கு வெற்றியை கொடுத்துக்க, நம்முடைய சாபத்துக்கு வெற்றியை கொடுத்து, நம்முடைய வறுமைக்கு எல்லா வெறுமையான சூழ்நிலைக்கும் அவர் நம்மை வெற்றிச்சிருக்க பண்ணிக்கிறார். ஏன்னா வசனம் அழகாக சொல்லுது, கிறிஸ்துவுக்கு நம்ம வெற்றிச்சிருக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவனை மகிமைப்படுத்தி இந்த நல்ல நாளில் சந்தோஷமாக பாட போகிறோம். அவர் நல்லவர், இயேசு நல்லவர், ஒருபோது என்னை கைவிட மாட்டான்னு சொல்லி நம்பிக்கையோட விசுவாசமாக அறிக்கை செய்து பாடலாமா? நல்ல கரங்களை தண்ணி சந்தோஷமா பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. சேர்ந்து சொல்லலாம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், இயேசுவை உயர்த்திடுவோம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, நாம் ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், இயேசுவை உயர்த்திடுவோம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், இயேசுவை உயர்த்திடுவோம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், இயேசுவை உயர்த்திடுவோம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. அவன் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? ஒரு நாள் கைவிடாத நல்ல தேவன் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. தேசத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே. நம்ம இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், பயப்படாது. ஸோ பயப்பட வேணாம் அப்படின்னா வேறு என்ன பண்ணணும்? மகிழ்ந்து களிக்கூறுங்க. ஹல்லேலூயா. மகிழ்ந்து களிக்கூறு மாத்திரம் சொல்லாமல் ஏன் மகிழ்ந்து களி கூறணும் அதுக்கான ரீசனே சொல்ல பாருங்க. ஃபஸ்ட்டு பயப்பட வேணாங்கிறாரு. ஸோ பயப்பட வேணாம் அப்படின்னா வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா மகிழ்ந்து களி கூறுன்னு சொல்லிட்டாரு. ஏன் மகிழ்ந்து களி கூறணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அன்றைக்கு மாத்திரம் பெரிய காரியங்களை செய்தார் அப்படி இல்லை கிடையாது. இஸ்ரவேல் வாழ்க்கையில் அவர் அதிசயமாக அற்புதமாக நடத்தி வந்த கடவுள் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார், பயப்பட வேணாமே, பயப்படாதீங்க. எந்த சூழ்நிலையை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் பிடிப்பட்ட நீங்கள் மோசமான நிலைமையில் இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேணாம், மகிழ்ந்து களி கூறுங்க. ஏன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் இந்த நம்பிக்கையாக இருக்கிறீங்களோ, இந்த வார்த்தையில் உறுதியாக இருக்கிறீங்களோ, என் தேவனாக கர்த்தர் என்னோடு இருக்கான்னு சொல்லிட்டு எவ்வளோ பாடு அனுபவித்தாலும், எவ்வளோ மோசமான பாதையில் நீங்கள் கடந்து சென்றாலும் கர்த்தர் எனக்காக பெரிய காரியங்களை செய்வார்ன்ற ஒரு நிச்சயம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்கள் நிச்சயம் சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் பயப்படவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய விசுவாசத்தின் அளவு பெருகணும், தேவன் மீது இருக்கிற விசுவாசத்தின் அளவு பெருகணும். இன்றைக்கி கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுற காரியம், தேசமே பயப்படாதே. ஸோ இன்றைக்கி ஆண்டவர் நம்மோட பேச, நம்ம எந்த சில பயப்பட வேணாம், மகிழ்ந்து களி கூறுங்க. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை செய்து நம்ம வாழ்க்கையை மகிமையுள்ள வாழ்க்கையை மாற்ற இயேசுவினால கூடும். ஹல்லேலூயா. இத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்கலாமா? இந்த வார்த்தைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏன்னா தேவன் நம்மோட பேசுகிறார்.
இடைப்படுகிறார். இந்த வார்த்தை எனக்குரிய வார்த்தை சொல்லி நீங்கள் நம்பி நீங்கள் ஆமேன்னு சொல்லி விசுவாசிக்கும் போது ஆண்டவர் நமக்காக நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வேன். தேவனாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்லி நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியங்கள் நடக்கும். ஆமென். நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, அப்பா எங்களோட பேசின இந்த வார்த்தைக்காக நன்றி. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்ன்ற வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறதுக்காக நாங்கள் மகிழ்ந்து களிகூறோம். இனி எதை குறித்து நாங்கள் பயப்பட மாட்டோம் ஆண்டவரே. எங்கள் பயத்தின் ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்திமுள்ள ஆவியை தந்திக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயும் அங்கே விடுதலை உண்டு வார்த்தையின்படி விடுவிக்கிற ஆவியான விடுதலை தருகிறதுக்காக உமக்கு நன்றி. எங்கள் வாழ்க்கையில் எங்கள் சூழ்நிலை அப்போ எல்லாவற்றையும் ஜெயத்தை தருகிறதுக்காக உமக்கு நன்றி. நீ மகத்துவமான பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்கள் எல்லாரையும் வெறுமையாக்குற ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் உங்கள் பிரசனங்கள் நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகலமாக மறவாதே. ஆமென். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு விஷயம், ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. God bless you.